பேவர் ட்ராவலிங் அவருக்கும் வணக்கம். நான் இப்போ இரண்டமாட குளத்தில் நிற்கிறேன். குளத்துக்குள்ளே இல்லை, குளத்தில் அடியில், குளத்துக்கு பக்கத்தில் நிற்கிறேன். உண்மையில் இன்றைக்கு நாங்கள் அந்த மேலே போய் எடுப்போம்ன்றிருந்த நாங்கள் எடுக்க என்னென்னு சொன்னால் வாங்க சுரந்தபடியாக மேலே உள்ளுக்கு போய் மேல் அந்த இது மேல் கட்டில் இருந்து எடுக்கலாம்னு பார்த்தோம். எடுக்க முடியலை. இருந்தாலும் அந்த நாங்கள் செக்யூரிட்டியோட காய்ச்சி பார்த்த நாங்கள் அந்த வான்கதை மூடினா பிறகு தான் முடியணும்னு சொல்லிச்சினோம். எனக்கு வான்கதை இப்போ மூடினோம் தெரியல. என்னென்னா நேற்று தான் திறந்தது, அதுவும் கொஞ்சமாக தான் திறந்தது, ஃபுல்லாக திறங்கலை. என்னென்னு சொன்னால் நேற்று மழை பெய்ய இருந்தது. இன்றைக்கு கிளிநொச்சியில் அங்கே பக்கத்துலாம் மழை திறவண்டபடியாக வான்கதவு பெருசாக உயர்த்தையில் ஒரு அளவாக தான் உயர்த்தி வச்சிருக்கணும். உண்மையில் இந்த இது சம்மந்தமான காட்சிகளை நீங்கள் பார்க்க இருக்கணும்னு சொன்னால் தொடர்ந்து என்னோட பயணிங்க. ஏவன் ட்ராவலிங் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் மூலமாக பல இடங்களையும் பல நிகழ்வுகளையும் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் தர காத்திருக்கின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சி போய் தொடர்ந்து இந்த இரண்டமாட குளம் சம்பந்தமாகவும் அது சுற்றுலாவில் இருக்கிற இது சம்பந்தமாகவும் உங்களுக்கு காட்ட தயாராக இருக்குது. இது கூட ஒரு குளத்தின் ஒரு ஆரம்ப இடம்தான். இந்த கட்டுக்கரை இதில் ஒரு இது மாதிரிக்கு வச்சு இந்த குளத்தை கண்டு இருக்கிறேன். இது பார்க்கக்கூடியா இருக்குது. இதுதான் இரண்டமாட நீர் பாசன குளம்னு சொல்லி தமிழ்லேயும் போட்டு வைக்கணும். இது வதிஞ்சால வந்து இந்த இதுகளுக்கு ஏற்ற வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது பார்க்கக்கூடியா இருக்கும். இன்னும் ஒரு அப்படியே அந்த வேலை செய்து கொண்டிருக்கணும். இப்படியே போவோம், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இங்கால என்ன நடக்குது, இங்கால இது வந்து குளத்தை சீர் செய்து அழகான முறையில் அந்த நீர்ப்பாசனத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை கட்ட இதாண்டு இதை தண்ணியை அங்கே அனுப்பி கொண்டிருக்கணும். அழகான முறையில் இருக்குது. உண்மையில் நம்ம குளத்தின் அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். வேலை செய்யணும், அழகான முறையில் இருக்குது. எங்களுக்கு ஒரு அழகிய முறையில் அந்த நாங்கள் இதிலே அம்மாச்சி இருக்குது. வெளியிடங்களில் இருந்து கூட பஸ்ஸுகள் வந்து டூரிஸ்ட் பஸ்ஸுகள் வந்திருக்கு. அது கூட பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து இரணை மடு நீர் பாசன குளம். அப்படியே எப்படியே சுற்றி வந்தீங்கன்னு சொன்னால் இரண்டமாட குளத்தின் அந்த இது அப்படியே இருக்குது. பார்ப்போம், நாங்கள் போய் எடுப்போம். இரண்டமாட குளம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்றைக்கு தண்ணி வந்து திறக்கையில் ஆனால் மீன் பிடித்து கொண்டிருக்கணும். அது கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் அதில் இருக்க போய் பார்த்து கொண்டு வரோம். நாளை திறந்துட்டு பாருங்கள், அழகே பார்க்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியில் அந்த ரொம்ப இதில் மீன் பிடிக்கும். வெறும் ஜலப்படாது இதில் வந்து மீன் விலை வீசப்போகிறேன். நம்பர் வீசுகிற விலையை பாருங்கள். வீசப்போகிற என்பதே வீட்டை கஷ்டம் எழுத்தாண்டு பாய்
கேட்குறதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு 4 திறந்துருக்கு. மழை இல்லை, பெருசாக மழை இல்லாட்டியும் திறந்து வைக்க மழை வருமென்று எதிர்பார்க்கணும். பார்ப்போம். குளத்தின் பார்க்கணும். என்னென்ன மீன் குறைவாக இருக்குங்க. கொஞ்சம் தூரம் ஃபுல்லாக தூரம் தான் மீன்கள் பாயுமேன். இது நேற்று கூட்டினாலும் எடுத்து நேற்று திரும்பி திறந்துடும். இதாக திறந்தது மழை வரும். கூட்டிடுவாங்க. இன்றைக்கு மழை பெய்யும் வந்து நேற்று இரவு இதை திறந்துருக்கணும். நேற்று நல்ல மழை, அதான் இன்றைக்கு மழை. அங்கே யாழ்ப்பாணத்தில் மழை. ஓ சரி, இது இப்போ எப்படியோ போவோம். நாங்கள் அது சம்மந்தமாக வீடியோ மேலே இந்த பாலத்தால் நடந்து போவோம். அங்கே நிறைய கடைகள் இருக்காம். மோட்டர் சைக்கிளில் போவோம். அங்கே கொஞ்சம் கடையாலையும் இருக்குது. மழையும் போகுது. இங்கே ஒரு கட்டு இருக்குது. சில இறங்கி குளிக்கிறதுக்கு அந்த ஒரு கட்டு வச்சுருக்கேன். அதுவும் மூவி காயுது. குளத்தின் காட்சியில் போகக்கூடியா இருக்குது. இந்த திறந்திருக்கபடியாக வேன் கதை திறந்திருச்சுன்னா பெருசாக திறக்க சொல்லி சொல்லினா இருந்தாலும் நான் மழையும் போடுவது. அது நாங்கள் அதில் இறங்கி நாங்கள் இப்போ அப்படியே போவோம். நல்லா இருக்கு. அப்படியே நாங்கள் இப்போ இந்த கரையில் வந்திருக்கிறோம். இந்த கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் எல்லாம் இருக்குது. ஐஸ் பழக்கடை, கச்சாங்கடை, இந்த அம்மா மாம்பழம் மாங்காய் வெட்டுறேன். சீவுறேன். மாம்பழம் சீவுறேன். மாம்பழம் சீவுறீங்க? பழமா பழம் இடப்பட்ட பழம். என்ன விலை உண்டு ஒரு இது? இது 100 ரூபா. 100 ரூபா. ஓகே. அப்படி எல்லாரும் மாங்காய் எல்லாம் வெட்டி வச்சிருக்கு. உப்பு தூள் போடுறதுக்கு மாங்காய் வெட்டி வச்சுருக்கோம். பாரதனை தெரியும், பார்க்காம கூட போகுது. நீங்கள் வந்தால் நீங்கள் வாங்குங்க. உங்களுக்காக 200 போடலாம். 150 ரூபாய் கொடுக்குறது உங்களுக்கு 200 நீங்கள் போவா. இது வீடியோ எடுக்கிறபடியா 200 கூட. உங்ககிட்ட காசு இருக்கபடியா நீங்கள் 200 வீடியோ எடுக்கிறதெல்லாம் காசு இருக்குல்ல ஆக்கலாம். அப்படி நீங்கள் கற்பனை பண்ணிட்டீங்க. போய்ட்டு வேட்டுங்க. இங்கே பாருங்க, சாமான் தட்டு வாங்கி போடாமல் சனம் குறைவா? சனத்தை நம்பி செய்யலாது, சொல்லலாது தானே. பான்கடை தண்ணி திறந்தா வரலாம். 4 திறந்துருக்கு. அது சும்மா அரை அடி திறந்துருக்காங்க. அதுக்கு மேலே கட்டு வராதுங்க. சுற்றி இருக்கிறத ஒடியாடும். இப்போ 14 கதவும் திறந்து ஒரு 2 அடி திறந்துச்சுன்னு சொன்னால் முழு சனமும் இங்கே நிற்கும். நாங்களும் அவங்களோட நிற்போம். அது சரி. மீனையும் அடிபட்டு வாங்குவோம். மீன் வாங்கலாம். அந்த இறால் வச்சுருக்காங்க. 2000 ரூபாயா 1 கிலோ? 1200. சரி, இப்படியே போய் நாங்கள் உள்ள கிடப்போம். வாங்கதவு இப்போ திறந்தா உள்ளுக்கு விட்றேன் இல்லையா? ஆனால் ஆக்கள் 2-3 பேர் சின்ன ஆக்கள் இங்கே மீன் பிடிக்க இறங்கியிருக்கணும். இது ஃபுல்லாக திறக்க இல்லையா? இப்படி பார்த்தா இந்த சனங்குறை தான். ஓகே.
நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ உங்களுக்கு தந்திருக்கேன். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் அடுத்த கட்டங்களையும் காட்டக்கூடியதாக இருக்கும். போனோம்னு சொன்னால் இதில் சிங்கரால் இறால் பெரிய இறால் என்ன? ஆமாம், இந்த பெரிய இறால் இது எடுத்து போட்டு பார்க்கலாம். வேண்டிய நாள் நீ இன்றைக்கு வீட்டை ஒரு நாளைக்கு தான் போகிறோம் வரீங்களே. சிங்கர் ரைட். இதில் சாப்பாடு கடையெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதுவாக எல்லாம் இருக்குது. இந்த இப்படி பறிச்சு போட்டு சாப்பிட்டு போகலாம். இங்கே ஒரு எனக்கு இல்லை பொறிச்சு விற்கிறோம், சாப்பிடுங்க. நம்ம எங்கே போடுவீங்களா? எங்கே நெட்டில் போடுவீங்க? இல்லை நான் யூடியூப் சேனல் ஏவன் ட்ராவலி இல்லை நல்லா இருக்குது. அந்த இதுக்குள்ள பிடிக்கிறேன்னு நான் இந்த பெரிய இறால்கள் வந்து இப்போ இந்த வாங்காத சுரந்தா அப்புறம் எடுத்துறேன் பிடிச்சது. ஓகே ரைட். இப்படி எடுத்தாச்சு. நம்ம இப்படி போயிட்டு இங்கே அதெல்லாம் கடையில் எல்லாம் இருக்குது, சின்ன சின்ன கடைகள். பாலத்துக்கு அளவு எடுப்போம். அதுக்கு இறால் பிடிக்க இறங்கியிருக்கேன். ஓஹோ, இது சோறு இங்கே வாங்க திறந்துருக்கு. இங்கால அழகான முறையில் மீன் பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாமடு குளத்துலேருந்து 4 கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு கூடியதாக திறக்கல, ஒரு கொஞ்சம் தான் திறந்துருக்கலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு மழை வரும்னு பாருங்க. நேற்று தான் மழை பெய்தது. இன்றைக்கு மழை பெய்யாததால் அந்த அவையில் அதை சரியாக திறக்கல. அதுஇந்த இரண்டாமடு குளத்தின் இந்த பக்கத்தில் வரும்போது இதில் வந்து பாருங்க இப்படி தண்ணி பாய் வந்து பாருங்க. திறந்து விட்ட இதில் இருந்து இப்படி பாய் தண்ணி அழகான முறையில் தண்ணி பாய். இது பார்த்தீங்கன்னா நான் இரண்டாமட குளத்துக்கு வந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் பின்னுக்கு தான் இந்த இரண்டாமட குளம் இருக்குது. இப்படி நான் தொடர்ந்து அந்த இதுக்கால போகிறேன். என்னென்னு சொன்னால் அந்த இரண்டாமட குளத்தின் அந்த தண்ணி வந்து இப்போ திறந்தபடியே அதில் அழகான ஒரு இது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதையும் நாங்கள் பார்ப்போம். இப்போ இறங்குறோம், பார்த்து இறங்கணும். ஓகே, தள்ளி கொண்டு போகுது. நல்லா இது இருந்தது. அப்படியே பாருங்கள், அப்படியே எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். வாவ், எப்படி பாய் வந்து பாருங்கள், சூப்பராக பாயுது. மேலே இதுக்குள்ள வந்து ஒரு ஆளை மூடக்கூடிய ஆழம் தான். 11 அடி இதில் வந்து 11 அடி ஆழம் இருக்குது. மேலே அவ்வளோ ஆழம் இல்லை. ரெண்டு இரண்டாம் குளத்தில் ஆழம், இங்கே ஆழம் இல்லை. என்ன வேகமாக வருதுன்னு பாருங்கள். அவ்வளோ தண்ணி திறந்து விட்ட தண்ணி அப்படியே பாஞ்சு கொண்டு இருக்குது. அப்படி நாங்கள் அடுத்த பக்கத்தால் போவோம். நாங்கள் இந்த பக்கத்தால் போய் பார்ப்போம். கிட்ட இல்லை, தூரத்தான். இறங்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஹெல்மெட் எல்லாம் இருக்கு. மீன் பிடிக்கிறார்கள் இறங்கி இருக்கிற அவ்வளோ இருக்குது. பாருங்க, அழகான முறையில் சூப்பராக தண்ணி வருது. எல்லாம் ஆக்கள் மேலே நிற்கலாம். இப்போ இறங்க வேணான்னு சொல்லியாச்சு. பாய் அப்படியே நீட்டுக்கு மட்டும் அப்படியே பாய் தான். அங்கே தெரிய மட்டும் அது இது இருக்குது. பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த தண்ணி பாய்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழகான முறையில் பாயுது. இப்போ இரண்டாம் மடவு இந்த காட்சிகள் இப்போ பார்த்து கொண்டு இருக்குது. மேலே ஒரு அழகான முறையில் இந்த காட்சி இருக்குது. அதனால் வலை வீசப்படும். அதே மடுக்கலாம் போயிடும். நம்மளை வீசுங்க அவங்க வேலை. என்ன பிரச்சனைன்னா இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதில் அனுபவம் உள்ளவே வந்து இதில் மீன் பிடிக்கக்கூடிய அனுபவம் உள்ள வந்து அதில் மீனை பிடிக்க கொண்டு போயினோம். அதில் தெரியும் என்னென்ன ஆழம் இருக்குன்றது, எவ்வளோ ஆழம் இருக்குன்றது அவங்களுக்கு அந்த நார்மல் டைமில் பார்த்தபடியா. இப்போ நாங்கள் தரவழி போய் அதில் தப்புன்னு இறங்கக்கூடாது. இறங்கினாலும் பிரச்சனை. அதனால்
நாங்கள் இறங்காமல் அவையென்று சொல்ல கேட்டு நாங்கள் இதில் அந்த ஒரு தரம் எங்களை இறங்க விடையில்லை. இருந்தாலும் நான் இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கத்தில் மீன் பிடிக்கிறது கொஞ்சம் இறங்கினா அனுபவம் உள்ள இறங்கினா நாங்கள் கொஞ்சம் யோசித்து இறங்குவோம். அப்படியே எங்கே மீன் பிடிச்சிருக்கோம். இதில் பாருங்க மீன் பிடிக்க விட்டுருக்கு. தம்பி மீன் பிடிக்கிறத பிடிச்ச யார் அப்பாவை இந்த இவ்வளோதானே ஆழமோ இறங்கி போனோம் வெங்காளி பக்கம். அவங்க போய் நிற்கிறாங்க. இப்போ இதால் நடந்து போகலாம் தானே கட்டுக்கு பக்கத்தில் அவங்களும் அதை விட ஆள் போவாங்க. பார்க்கக்கூடிய யாருக்கு மீன் பிடிக்கணும். அவங்க ஐயாவுக்கு அம்படையில் பழகணும். அப்பாவுக்கு அம்படை இல்லை மீன் அம்பிட்டது கொண்டு போய் அம்படையில பிந்தி வந்ததோ ஒவ்வொரு நாளும் வந்து பிடிக்கிறதா அந்த இது வான்கதவை திறக்கிற நேரம். இதில் வந்து ஒவ்வொரு நாளும் பிடிக்கிறதில்ல. இந்த வான் கதவு திறக்கிற நேரம் மட்டும் மீன் பிடிக்கணும். மற்றபடி இது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாருங்கள் அந்த படிப்படியாக அந்த தண்ணி ஊற்றுற வடியை பாருங்கள் எப்படி அந்த தண்ணி வலிகிறன்றதை பாருங்கள். முதலாவது தட்டு, ரெண்டாவது தட்டு, இந்த மூன்றாவது தட்டு இங்கே இருக்குது. நான் அதையும் அங்கே உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன். அவங்களெல்லாம் இறங்கித்தான் வராங்க பாருங்கள். அதில் இறங்கி நிற்கிறாங்க. இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது கொஞ்சம் இந்த இதில் வலிஞ்சு இதில் ஒரு தட்டு மாதிரி வந்து திருப்பி வளருது. இப்படி தண்ணியில் நம்ம மேலே நிற்கிறாங்க. இப்படி அழகான இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் ஒரு 2 மரத்தில் இந்த நீர் வரத்துக்களை பாருங்கள். எப்படி அழகான ஒரு இடம், எப்படியான ஒரு அருமையான ஒரு இடம் வந்து இன்றைக்கு வட மாகாணத்தில் இருக்கிறது. இவ்வளவு அழகாக பார்த்துக்கலாம். ஒவ்வொரு அந்த படிப்படியாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன அழகான முறையில் அந்த தண்ணி ஓடுறத உண்மையில் கிளிநொச்சி இரண்டமட குளத்திலிருந்து திறந்து விடப்பட்ட வான் கதவுகளால் இவ்வளவு போஸ்டாகவும் இவ்வளவு தண்ணி வரக்கூடியதாக இருக்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த 3 அடுக்கு மாதிரி அந்த வான்கதவை திறந்து 1வது அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்கு அப்படி உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். 3 அடுக்கையும் காட்டியிருக்கிறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். எப்படி அழகான ஒரு இடமன்றத்தையும் பாருங்கள். வாரவர் வந்து உண்மையில் இலங்கையில் வந்து டூரிசம் வந்து ஒரு அருமையான ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த 2 அடுக்குள்ள கட்டு பார்த்திங்க. அந்த 3 அடுக்கில் வந்து தண்ணி வருது. எப்படி அழகாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் இன்னொரு வியூவில் இருந்து உங்களுக்கு காட்டினா தான் அந்த உங்களுக்கு அதுன்ற ஒரு முழுக்க உங்களுக்கு இப்போ ரசிக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் ஒரு வீடியோ காட்டுறேன்னு சொன்னால் அந்த பார்க்குறதுக்கு ஒரு அழகான முறையில் இருக்க வேணும். ஒரு இலங்கையில் அதுவும் வடமாகாணத்தில் இருக்கின்ற அந்த கிளிநொச்சி இரண்டமட குளத்தில் வந்து இப்படியான ஒரு அழகிய காட்சிகள் வந்து காண்றது வந்து ஒரு உண்மையில் சொல்லப்போனால் ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கும். நானும் இதில் கிட்ட போய் எடுப்போம்னு பார்த்தேன். கொஞ்சம் ஈரமாக தான் கிடக்கு. அங்கால தண்ணியும் ஓடுது. சரி, அது சம்மந்தமாக காட்டுவோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதுன்னு பாருங்கள். இதில் இருந்து எடுக்க என்னன்னா அங்கே அந்த மேல் 2 அடுக்குன்னு தெரியல. நாங்கள் அதான் மேலே 2 எடுத்தால் தான் கொஞ்சம் அந்த மிச்சம் 2 எடுக்குது. இது இப்படியே தண்ணி வலிஞ்சோடி இப்படியே போய் ஒரு பேக்கலால் போய் கொண்டிருக்குது. அது கிட்டத்தட்ட ஆனால் இன்னும் பெரிய மழை விட்டு பெய்தால் எப்படியே திறந்து விடுவினோம். அது அப்படியே கட்டக்காடுக்கு போய் சேரும். கட்டக்காட்டு கடற்கரைக்கு போய் சேரும். இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லா பக்கம் திறந்து வச்சுருக்கீங்க. இதில் வந்து ஒரு தட்டு தான் தெரியுது. இப்போ நாங்கள் கொஞ்சம் மேலே ஏறிக்கில் தான் 2 தட்டும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து நாங்கள் நீர்வீழ்ச்சியின் அழகிய ஒரு இது பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு விதத்தாக இருக்குது. என்ன இதில் ஒரு விசேஷம்னு சொன்னால் 34 அடி ஆழம் கொண்ட இதுதான் இந்த இரண்டமட குளத்தின் அந்த கொள்ளளவுன்னு சொன்னால் டெப்த் ஆழம் வந்து 34 அடி.
அப்போ அது ஒரு 27-28 அடி தண்ணி மட்டம் வர தொடங்க இந்த வான்கதவுகள் திறப்பினம். இந்த வான்கதவுகள் திறந்த பிறகு அந்த அதை மெயின்டைன் பண்ணினோம். அப்போ இல்லாட்டி அந்த கட்டுகள் உடைக்காததுக்காகத்தான் அந்த டைமில் பார்த்து. ஆனால் உண்மையில 36 அடி வரையில தண்ணி வந்தாலுமன்றதுக்காக முன்னெச்சரிக்கையுடன் இந்த வான்கதவை திறக்கிறதுக்கு காரணம் என்ன, 27 அடி 28 அடிக்கு வரைக்கிலேயே இந்த ஏதாவது திறந்து விடுவினம். என்ன காரணம்னு சொன்னால் பாதுகாப்புக்காக. உண்மையில் அதே மாதிரி தான் நேற்றுக்கு பெய்த மழைக்கு இன்றைக்கு 4 வான்கதவுகள் சாதுவாக திறக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல்லாக திறக்கையில் ஏன்னா போன கிழமை வந்து அது ஃபுல்லாக திறக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு சாதுவாக அதை திறந்திருக்கணும். திறந்ததுக்கே எப்படி என்று சொன்னால் ஃபுல்லாக திறந்திருந்தால் நிலைமை எப்படி இருக்குமன்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போவே நல்ல ஒரு சத்தத்தோட இறைச்சலோட தண்ணி வரையுது. அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் இருந்து பார்க்க அந்த 4 இதுவும் தெரியுது. அந்த 3 அதாவது இடமான கொடுத்துருந்த 3 பகுதியும் தெரியுது பாருங்கள். சூறாயிலிருந்து அப்படியே தெரியுது. இப்போ போய் எடுக்கல, அதோடய அந்த க்ளோஸ் அவங்களுக்கு அந்த கிட்ட எடுக்கலாம். நல்ல வெயில் அடிக்குது. இப்போ இவள் வந்ததில் மப்பு தண்ணி இருந்தது. இப்போ வெயில் அடிக்கபடியே அந்த என்ன அது அழகாக அது காட்சி அளிக்கிறதுன்றதை பாருங்கள். உண்மையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு பார்க்கக்கூடிய இருக்குது. அங்கே வலையல் வீசி இந்த மீன் பிடித்து கொண்டிருக்கணும். தற்சமயம் அது மீன்கள் பெருசாக கரையிலேன்னு சொல்லினோம். அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த மீன்கள் பிடிக்கிறதுக்காக ஒழுங்காக வரையில் இப்படியான ஒரு அழகிய காட்சியை வந்து நீங்கள் இந்த இரண்டமாக குளத்தில் வந்து வான்கதவை திறக்கும் போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி நோமலாக இருக்கும். சரி, அப்படியே வாங்க, அப்படியே போவோம். இப்படியே நாங்கள் மேலே வந்தது. இப்போ சைக்கிள் ஆட்ட சைக்கிள் ரைட் இப்படியே போவோம். இது இன்னும் கிட்ட இந்த நாயப்பன் வா. இப்போ எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக வந்து இன்னும் மேலே இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது, அவங்க பொங்கலில் தெரியுது அழகிய காட்சிகள். அந்த பொங்கலில் அப்படி சொல்ல முடியாது. கிடைச்சதா மீன் கிடைக்கலையாம். ஏன்னு சொன்னால் வான்கதவை ஃபுல்லாக துறக்காதபடியாக மீன் பெருசாக கிடைக்கல. அதில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு கிடைக்கல. திருப்பி தான் ட்ரை பண்ணி நம்ம தெரியல. பார்ப்போம். மீசல் இல்லை. ரைட். அதில் என்னென்னா மீன் அம்படையில் வீசி பார்த்துச்சுன்னா பெருசாக அம்படையில், அதனால் அது ஒழிக்கிறோம். உண்மையில் எனக்கு இந்த இதுதான் ஒரு சட்டத்துடன் பேர் இறைச்சலுடன் அங்கே ஆறு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். குளத்தில் இருந்து அப்படியே இறங்கி போகுது. இரண்டமட குளத்தில் இருந்து எவ்வளோ வான்கதவை திறந்துருக்குன்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அங்கே போய் அதுக்குள்ளே போடல. அது ஆனால் மீன் இல்லையா பெருசாக திறக்கல. உண்மையில் இன்றைக்கு அது கணவர் வந்ததை எதிர்பார்த்து, ஆனால் மீன் வான்கதவு பெருசாக திறக்காதபடியாக மீனும் அவ்வளவு இல்லை. அதனால் வந்தவையெல்லாம் சில ஏமாற்றங்களோட போயிடும். சில பேர் அந்த கலிஞ்சு கட்டினபடியாக கொஞ்சம் அதுக்குள்ளே வந்து அடங்குவேன். இந்த நெட்டை நீட்டுக்கு கட்டினபடியாக அதுக்கு கொஞ்சம் மீன்கள் வந்து விழுகுது. மற்றபடி பெருசாக மீன் இல்லை. சரி, இதை பார்த்துக்குவீங்க. ரைட். ஓகே நேர்களே, இப்போ நீங்கள் இந்த இடங்களை பார்த்துட்டீங்கள். இதே மாதிரியான பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். உண்மையில் தொடர்ந்து என்னோடய வீடியோ சேனலில், யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இப்படியான நிகழ்வுகளும் சரி, இப்படியான காட்சிகளை உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன். தொடர்ந்து என்னோடய பயணிங்க என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து இனி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.